ஓம் நமோ தேவி மகாதேவி சிவாயே சததம் நமஹ நம பிரகிருத்தை பத்ராயே நியதா பிரணதாஸ்மதம். காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள். இன்று இரவு 8:14 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று இரவு 7:51 வரை மிருகசீரிஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று காலை நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரையும், இன்று மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, நட்புகளால் நன்மை கிடைக்கும் நாள். நண்பர்கள் வழியில ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 சனி நடக்கிறதுனால பிஸ்னஸ் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அன்லஸ் உங்களுக்கு தசா புத்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். வெளிநாட்டில் கம்பெனி விட்டு வேற கம்பெனி மாறணும் நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் பலன் கிடைக்கும். சும்மா உட்காந்துருந்தா வருமா? அதிர்ஷ்டம் யோகம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது, இருக்கவும் இருக்காது. ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபுட் ப்ராசஸிங், கேட்ரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார், ரிசார்ட், ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தாயினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வீட்டில் திடீர் விருந்தாளிகள் வருவாங்க. எங்கேயாவது டூர் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. பிள்ளைகள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அரசு ஊழியர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஏ கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். இந்த விஷயத்த பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி தைரியமா களமிறங்குவீங்க. தன்னம்பிக்கை இருக்கும். பி பாசிட்டிவா இருங்க. மில்க், பால் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவார்கள், கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள், மண்டி நடத்துறவங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவர்கள், ஐஸ்கிரீம் பார்லர் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் பிரயாணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில கவனமா இருங்க. பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கோபம், யாராவது ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, சுருன்னு ஏறும். சுக்கிரன் நீசமா இருக்கார். அதனால வெளிநாட்டில் என்ன சம்பாதிச்சு எத்தனை வருஷம் இருந்து பேசாம ஊருக்கு வந்துடலாமா அப்படின்லாம் மனசு ஓடும். பாருங்க தசா புத்தி எப்படி இருக்குன்னு.
அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் வேர் ஹவுஸ் நடத்துகிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். நடைபாதை வியாபாரம், பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டில் விட்டு கொடுத்து போங்க, குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க, ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுத்து போங்க. காதலர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகளுக்கு பொறுப்பு கூடும். அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரையில் ரிசப்ஷனிஸ்டாக, டெலிகாலராக இருக்கிறவங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பவர்கள், பிஏஆக இருப்பவர்கள், பர்சனல் அசிஸ்டண்டாக, செக்ரட்டரியாக வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். அப்பா ஒரு ரிலீஃப், எனக்கு நான் எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியா நடந்துட்டது அப்படின்னு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கம்பெனியில வேலை செய்கிறோம், இத்தனை வருஷமா ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி கொடுங்க சார் அப்படின்னு சில பேர் கேட்டிருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். இல்லை பிரான்ச்சை மாற்றி கொடுங்க சார், அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் முடிய போறதுனால கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதீங்க. நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. வீட்டை பொறுத்தவரையில், ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வேலையில் உள்ளவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. பிஸ்னஸில் புது முதலீட்டில் கவனம் தேவை. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு குறைவாக இருக்கும். சில பேர் இழுத்தடிப்பாங்க, உடனே கொடுக்க மாட்டாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும், அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த சார் நாளைக்கு தரேன் சார், அடுத்த வாரம் தரேன், இப்படியே ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க. கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களை காக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கு. பொறுமை நிதானம் அமைதி தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்ல கவனம் தேவை. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. லாயராக இருப்பவர்கள், சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், அதே மாதிரி பிபிஓ, கால் சென்டர், இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கவனம் தேவை. கடன் கொடுக்கறதையோ கடன் வாங்குறதையோ சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துருங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கு. குரு அதிசாரமாயிருக்கார்.
மாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். எதிர்பார்த்த வெளிநாட்டு உதவி வந்து சேரும். நகைக்கடை, அடகுக்கடை, கோல்டு சில்வர் பிஸ்னஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, ஃபேன்சி, பர்ஃப்யூம் பிஸ்னஸ், மணி சேஞ்சர், மணி எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டு. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, இந்த விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன் நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வாகனங்களால சில செலவு வந்து சேரும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ், மொபைல் பிசினஸ், கெமிக்கல் பிசினஸ் பண்ணவர்களுக்கு லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும். புரோக்கராக, மீடியேட்டராக ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய பாக்கிகளில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆண்கள் காதல் கசக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஏழரை சனி நடக்குது. இப்ப குரு வேற அதிசாரமாயிருக்கார். எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஏழரை சனியின் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தசாபுத்தியையும் பார்க்கணும். ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இறைவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்றவங்க, அரிசி கடை, ரைஸ் மில், ஆயில் மில் வச்சிருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் நிதானமா செயல்படணும். ஆண்கள் மன வலிமை, மன உறுதி தேவைப்படும் நாள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி அன்பர்களே, சிறப்பான நாள். நல்ல செய்தி வந்து சேரும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துறவங்க, ஆன்மீக குருமார்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேகி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்க, லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், பிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஆண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமாக இருக்கும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இடுபறி நிலைமை சிலருக்கு ஏற்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.